ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பச்சரிசி மாவை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் முறுக்கு வீட்டில் ஒரு வாட்டி செய்து பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம். சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த முறுக்கு ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த முறுக்கு ரெசிபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்ல கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1.25 கப் தண்ணின்ற அளவில் 2 கப் பச்சரிசி மாவுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 டீஸ்பூன் வெண்ணெய், 2 கப் பச்சரிசி மாவுக்கு 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு நல்லா சுத்தப்படுத்திட்டு கல் மண் தூசி இல்லாமல் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் போல் ஓமம் இல்லை சீரகம், 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. முறுக்கு சாப்பிடும்போது சீக்கிரம் ஜீரணமாகுங்க. நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தை வந்து நல்லா கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க. இதில் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தில் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டுங்க. கொச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கனமான பாத்திரமாக தான் நல்லா திரண்டு வரும், அடி பிடிக்காமல். இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாவு ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இதே பாத்திரத்தில் அப்படியே மாவை விட்டுடாதீங்க, வறண்ட மாதிரி ஆகிடுங்க. இப்போ பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஆறினதுக்கப்புறம் நல்லா கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்ல மாவு நல்லா இது போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ முறுக்கச்சு எடுத்துருக்கேன். ஸ்டார் முறுக்கச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முறுக்கச்சு சேர்த்து முறுக்கு சுட்டுக்கலாங்க. முறுக்கு பிழியறதுக்கு ரொம்ப எளிமையாக வருங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வருது பிழியும் போது. நான் குட்டி குட்டி முறுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு போட்டுக்குங்க. முறுக்கு பிழிஞ்சு எடுத்த முறுக்கை மிதமான தீயில எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு இப்போ நம்ம முறுக்கு போட்டுக்கலாம். முறுக்கு போட்டு நல்லா வெந்து வரட்டுங்க. எல்லா முறுக்கும் சேர்த்தாச்சு. இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வெந்து வரட்டுங்க. இந்த முறுக்கு நல்ல கலர்லாம் மாறாதுங்க. நம்ம வெறும் பச்சரிசி மாசத்துனால நல்லா ஒயிட்டாக இருக்குங்க முறுக்கு. நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த எண்ணெயுடைய சடசடப்புலாம் அடங்கியிருக்கும். அந்த டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு. கலர் மாறி வராதுங்க. நல்லா சடசடப்புலாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த ஈரப்பத்தெல்லாம் போய் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் போட்டுக்கலாங்க. நம்ம வெறும் பச்சரிசி மாவும் வெண்ணெயும் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாங்க. குழந்தைங்க முறுக்குன்னு கேட்டாங்கன்னா கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இப்போ இன்னொரு பேட்ச் போட்டு மிதமான தீயில இது வெந்து வரட்டுங்க. இப்போ எல்லா முறுக்கையும் சுட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் பச்சை அரிசி மாவு வந்துச்சுன்னா இன்றைக்கி இதை செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. அப்படியே கைகளெல்லாம் உடைச்சாலே அப்படியே மொறுன்னு உடையுதுங்க முறுக்கு. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, ருசியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவு கூட இந்த முறுக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.